வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் டி. திருமுருகன். காலைல 9 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். ஒசூர் கிழவரப்பள்ளி டேம் அந்த நுரை வந்துச்சுல, அதை முடிச்சிட்டோம். அவசரமாக அந்த வழக்கு கரூர் இஷ்யூ வழக்கு வந்து இன்னைக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. விசாரணையில் வந்து நம்ம வந்து நின்றோம். ஐட்டம் நம்பர் 4ல் நம்ம முதல் வழக்கு வந்தது. உடனே வந்து நம்ம வந்து இந்த மேடையில் பேசுகிற மாதிரியோ நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக பேசுகிற மாதிரிலாம் அங்கே நீதிமன்றத்தில் பேச முடியாது. ஒன்லி மெட்டீரியல் எவிடன்ஸ் பற்றி தான். அப்போ நம்ம டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுருந்தோம். அனுப்பு நீதியரசர் கேட்டாங்க, ஏன் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏன் அரசு வந்து அவங்க இறந்து போனவங்க வேலை கொடுக்கலாம் அப்படின்னாங்க. நம்ம அழகாக சொல்லி புரிய வச்சோம். அழகாக சொல்லி என் அன்பு தம்பி கில்டஸ் அவர்கள் அழகாக சொல்லி, நான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, மதுரை ஹைகோர்ட் ஆர்டரு, சென்னை ஹைகோர்ட் ஆர்டரு, கருணை அடிப்படையில் யாருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிலாம் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து போடுறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 வந்து இதை வயலேட் பண்ணுது. ரெண்டாவது, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறை மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சகம் என்னெல்லாம் அரசாணைகளை கொடுத்துருக்கு, யார் யாருக்கு கருணை அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொன்னோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அரசு தரப்பு கேட்டாங்க. அரசு தரப்பு என்ன கேட்டாங்க, இல்லை இந்த வேலையை நாங்கள் வந்து அரசு வேலை இல்லை, தற்காலிக வேலை தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்படியா, தற்காலிக வேலையை கொடுத்துருக்கீங்களா? சரி, அப்போ இது சம்மந்தமாக வருகிற 21ஆம் தேதி ஃபைனல் ஆர்கியூமெண்ட் இருக்குது. இந்த வழக்கை 21ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன். 21ஆம் தேதிக்கு மேலே நான் வந்து இறுதி தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீதிமன்ற கதவை தட்டினோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திட்டமிட்டு அரசு வேலை அறிவிப்பதற்கு அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு வேலை பார்க்கும் பட்சத்தில் இருக்கும்பொழுது நம்ம கொடுத்த ஒரு அழுத்தம், மக்கள் கொடுத்த ஒரு அழுத்தம் இன்னைக்கு வந்து அது தற்காலிக வேலையை மாறி நிற்குது. கடைசி இறுதி தீர்ப்பு எப்படி வரும்னு பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் வழக்கறிஞர் டி. திருமுருகன். நாம் தமிழர் கட்சி இன்றும் மக்கள் பணியில். நன்றி.